வணக்கம். கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா கோயில் அருகில் நடந்து வரும் மேம்பால பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மேம்பால பணிகளின் தற்போதைய நிலை, கட்டுமான முன்னேற்றம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பணிகள் நடைபெறும் வேகம் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார். திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கோவை நகரின் முக்கிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக விளங்கும் சாய்பாபா காலனி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தினசரி அதிகளவிலான வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களின் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் இந்த மேம்பால திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆய்வின் போது மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். மேம்பால பணிகள் தரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான மற்றும் விரைவான பயண வசதியை பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சரின் வலியுறுத்தலால் பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ள இந்த மேம்பால திட்டம் விரைவில் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.